பொது தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 8ல் ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாசர் சிந்தனைகள், மனித எந்திரம், இதில் மொதல் 4 டாப்பிக்குமே போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான 8000 கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யாப்பு இலக்கணம், திருக்குறள், இதில் மொத்தமாக 43 வினாக்கள் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாப்பு இலக்கணம், இதில் மொத்தமாக 33 வினாக்கள் தான் இருக்குது. மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம். யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 6 உறுப்புகள். யாப்பு இலக்கணத்தின் செய்யுளுக்கு உரிய உறுப்பு வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதில் அனைத்துமே சரிதான். இந்த 6 உறுப்புகள் தான் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இதில் அனைத்துமே சரி. யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? 3 வகையாக. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது. அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது எதுனா அசை. அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒன்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நேரசை. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தால் அவை என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறையசை. ஒரு அசையும் ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளும் சேர்ந்து அமைவது சீர். ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது என்னன்னா சீர். சீர் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அசை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2. சீர் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது. தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது என்னன்னா தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். அசை கேட்டாங்கன்னா 2, சீர் கேட்டாங்கன்னா 4, தலை கேட்டாங்கன்னா 7. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது. அடி. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது என்னன்னா அடி. அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை. தொடை. தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதற் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது என்னன்னா அந்தாதி தொடை. பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். 4 வகை பாக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இதில் அனைத்துமே சரிதான். அறநூல்கள் பலவும் எந்த பாவகையில் அமைந்தவை? வெண்பாவால். வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை. ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவல் ஓசை. சங்க இலக்கியம் பலவும்
எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பாவால். கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை என்னன்னா துள்ளல் ஓசை. கலித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? கலிப்பாவால். வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. விடும் என்பது எந்த சீர்னு கேட்டிருக்காங்க? நிறையசை. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சீர் 4 வகைப்படும். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 தலை 8 வகைப்படும். கூற்று 2 வந்து தவறு. தலை வந்து 7 வகைப்படும். இதில் 8ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி. இதுதான் ஆன்சர். அடுத்தது திருக்குறள். இதில் மொத்தமாக 9 வினாக்கள் தான் இருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? பிரிது மொழிதல் அணி. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? உவமை அணி. பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்த அற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? உவமை அணி. ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் எது குறையாமல் வாழ வேண்டும்? ஊக்கம் குறையாமல். பெருஞ்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க. திரிந்தற்று. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அளிப்பது குன்றி மணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். இல்லை ஆப்ஷன் வந்து ஏ. அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதோட பொது தமிழில் 8ஆம் வகுப்பு இயல் 8 முழுவதுமே பார்த்துட்டோம்.